ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டாட்டா மற்றும் சிட்ரான் ரெண்டு பேருமே வந்து எஸ்யூவி கூப்பே மாடலில் பசால்ட் அப்புறம் கர்வி அப்படின்ற ரெண்டு மாடல்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த எஸ்யூவி செக்மெண்ட்டே வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது. அதனால் இவங்க எஸ்யூவிக்குள்ளே இன்டெப்த்தாக போய் எஸ்யூவி கூப்பே அப்படின்ற ஒரு டிசைனில் வந்து இப்போ வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்யூவி கூப்பேனா ஒன்றும் இல்லைங்க, எஸ்யூவியோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த வண்டியில் இருக்கும். ஆனால் ரியர் ரூஃப் மட்டும் நமக்கு வந்து ஒரு ஸ்லோப்பாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த டிசைன் முதல்ல BMW X6 2008 லான்ச் ஆன வண்டியில் தான் அந்த டிசைனை ஃபஸ்ட் கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து கூப்பேக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ நம்ம பசால்ட் மற்றும் கர்விக்குள்ள டைமென்ஷனில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சிட்ரான் பசால்ட்டு பார்த்தீங்கன்னா 4352 mm வந்து லென்த் இருக்குங்க, 1765 mm வித்தும், ஹைட்டு வந்து 1593 mm இருக்குது. வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 2651 mm இருக்குது. பூட் ஃபேஸ்ன்னு எடுத்திங்கன்னா 470 லிட்டர்ஸ் வந்து பூட் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 180 mm கொடுத்துருக்காங்க. இதே கர்வியை பார்த்துருவோம். இதோட லென்த் வந்து 4308 mm, வித்து வந்து 1210 mm கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 1630 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 2560 mm கொடுத்துருக்காங்க. பூட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 500 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 190 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிளியராக தெரியாது, டைமென்ஷனில் வந்து கர்வி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் லென்த்து மட்டும் பசால்ட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே போல் பூட் ஃபேஸும் வந்து கர்வியில் தான் அதிகமாக இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸும் கர்வியில் தான். ஸோ டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் கர்வி வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். வீலோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பசால்ட்டில் வந்து 16 இன்ச்சுக்கான 205 செக்ஷன் டயர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதே கர்வியில் வந்து 215 செக்ஷனில் 16, 17, 18 3 டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீலை பொறுத்த வரைக்கும் பசால்ட்டில் 15 இன்ச்சுக்கானது ஸ்டீல் வீலும், இதே கர்வியில் 16 இன்ச்சுக்கான ஸ்டீல் வீலும் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்வியில் வந்து நமக்கு வந்து ரியரில் வந்து ஃப்ரண்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து டிஸ்க்கு தான், ரியரில் வந்து ட்ரம் ப்ளஸ் டிஸ்க் ரெண்டு வேரியண்ட்டுமே இருக்குது. ஆனால் இதில் வந்து பசால்ட்டில் வந்து வெறும் ட்ரம் வேரியன்ட் மட்டும்தான் ரியரில் இருக்குது, ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு தான் வருது. ஸோ நீங்கள் வந்து ஆல் வீல் டிஸ்க் வேணும்னா நீங்கள் கர்விக்கு தான் போயாகணும். என்ஜினை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர்ஸ் Gen 3 பியூர்டெக் 110 டர்போ கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பியூர்டெக் 82 இந்த பசால்ட்டில் கொடுத்துருக்காங்க. கர்வியை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் கைரோஜெட் என்ஜின் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1.2 லிட்டர் ரெபட்ரான் என்ஜின், அடுத்து 1.2 லிட்டரில் HDI என்ஜின், டைரக்ட் இன்ஜெக்ஷன் என்ஜின் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீடு வந்து 80 இப்படின்னு 3 ஆப்ஷன் வந்து பசால்ட்டில் கொடுக்குறாங்க. இந்த ஏடி வந்து டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஏடிலே வந்து டார்க் கன்வெர்ட்டர் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ரிலேபிளாக இருக்கும். அடுத்ததாக கர்வில்னு எடுத்துக்கிட்டோன்னா 6 ஸ்பீட் மேனுவல், 7 ஸ்பீட் DCA ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. என்ஜினோட பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பியூர்டெக் 110 வந்து 110 PS பவரையும் 205 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பியூர்டெக் 82 வந்து 82 PS பவரையும் 115 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே 1.5 கைரோஜெட் வந்து 86 kW பவரையும் 260 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 1.2 லிட்டர் ரெபட்ரான் என்ஜின் 88 kW பவரையும் 170 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே HDI என்ஜினை பொறுத்த வரைக்கும் 91 kW பவரையும் 225 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் அண்ட் டார்க்லேயும் வந்து கிளியராக கர்வி தான் இதில் வந்து இன் பண்ணுது. பசால்ட்டில் U ப்ளஸ் மேக்ஸ் அப்படின்ட்டு 3 வேரியன்ட்ஸ் இருக்குது. இதே கர்வியில் வந்து ஸ்மார்ட், பியூர் ப்ளஸ் எஸ், கிரியேட்டிவ் எஸ், கிரியேட்டிவ் ப்ளஸ் எஸ், அக்காம்ப்ளிஷ்டு எஸ், அக்காம்ப்ளிஷ்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு 8 வேரியன்ட்ஸ் வந்து கிடைக்குது. அடுத்ததாக ரெண்டு வண்டிக்கான சேஃப்டி ஃபீச்சர்ஸை பார்த்துருவோம். பசால்ட்டில் 6 ஏர் பேக், அதோட ESP இருக்குது, அதோட ஹில் கோல்டும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டர் சென்சார்ஸ் இருக்குது, ப்ரொடக்டர் ஷீல்டு ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இருக்குது. அடுத்து ESC எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலும் இருக்குது. இதே நீங்கள் கர்விலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 ஏர் பேக் கொடுக்குறாங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது, அதோட ESP இருக்குது, ஹில் கோல்டு கண்ட்ரோல் இருக்குது, அடுத்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, 360 பிளைண்ட் வியூ மானிட்டர் இருக்குது. அடுத்ததாக டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சென்சார் இதுலேயும் இருக்குது. அடுத்ததாக அடாஸ் லெவல் 2 வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 20 ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் முக்கியமான சில ஃபீச்சர்ஸை லிஸ்ட் பண்ணுறேன். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குங்க. நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோன்னா முன்னாடி வண்டி ஸ்லோ ஆயிடுச்சுன்னா நம்ம வண்டி ஸ்லோ ஆகி திரும்பி வந்து அதே ஸ்பீடுக்கு போகும். அடுத்ததாக லேன் டிபார்ச்சர் வார்னிங் இருக்குது. நம்ம வந்து லேன்லேருந்து கொஞ்சம் கிராஸ் ஆகிறோம் அப்படின்னாலும் அதுக்கும் நமக்கு வார்னிங் கொடுக்கும். அடுத்ததாக வந்து
லேன் கீப் அசிஸ்ட் இருக்குது, பிளண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் இருக்குது, அடுத்ததாக லேன் சேஞ்ச் அலர்ட் இருக்குது, அடுத்ததாக ஃபார்வர்ட் கொல்யூஷன் வார்னிங் இருக்குது, ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி வார்னிங் இருக்குது, அதே போல் ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட் இருக்குது, டோர் ஓப்பன் அலர்ட் இருக்குது. நம்ம வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுறோம், பின்னாடி வந்து வண்டி வந்துட்டு இருக்குன்னா அதுக்கும் அலர்ட் கொடுக்கும். அடுத்ததாக டோர் ஓப்பன் சொல்லியாச்சு. அடுத்ததாக ரியர் கொல்யூஷன் வார்னிங் இருக்குது, ரிவர்ஸ் எடுக்கும்போது ஏதாவது கொல்யூஷன் ஆகுது அப்படின்னா வார்னிங் கொடுக்கும். ஹை பீம் அசிஸ்ட் இருக்குங்க, இது முக்கியமான ஃபீச்சர். அந்த வண்டியில் இருக்கவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, ஆப்போசிட்டில் வரவங்க நிறைய பேர் ஹை பீமில் வருவாங்க. நம்ம வண்டி ஆப்போசிட்டில் வருதுன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக லோ பீமுக்கு மாறிக்கும். அடுத்ததாக டிராஃபிக் சைன் ரெகக்னிஷனும் இதில் இருக்குங்க. ஸோ இதில் வந்து இது மாதிரி இன்னும் மொத்தமாக 20 ஃபீச்சர்ஸ் வந்து அடாஸ்லேயே கொடுக்குறாங்க. நான் வந்து முக்கியமான ஃபீச்சர்ஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 10.25 இன்ச் வந்து இன்ஃபோடைன்மெண்ட் கொடுக்குறாங்க. இது ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். அதே போல் இதோட கலர் வேரியன்ஸ்னு எடுத்திங்கன்னா 5 வந்து மோனோ கலர்ஸும் 2 வந்து டுவெல் கலர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் கர்வியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் டில்ட் ஸ்டேரிங் கொடுக்குறாங்க, அதோட JBLோட 9 ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து வாய்ஸ் கமெண்ட்ஸ் வந்து ஆப்ஷனும் இருக்குது. அதே போல் ஷிஃப்டர் இருக்குது, பேடல் ஷிஃப்டரும் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸில் சொல்கிறேன். அடுத்து வந்து 12 இன்ச்சுக்கான இன்ஃபோடெயின்மெண்ட் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதே போல் புஷ் ஷாட் இருக்குங்க. நமக்கு வந்து பசால்ட்டில் புஷ் ஷாட் கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து பவர் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து வெண்டிலேட்டட் சீட்ஸ். நமக்கு வந்து ஹாட்டான நேரத்தில் கூலான ஏரையும், கூலான நேரத்தில் ஹாட்டான ஏரையும் நமக்கு வந்து இதில் இந்த வெண்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுக்கும். அதே போல் வாய்ஸ் அசிஸ்ட், பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொருத்தவங்களுக்கு டிபெண்ட் ஆன பர்சன். சன்ரூஃப் வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக மூட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து முன்னாடி டேஷ்போர்ட் ஆகட்டும், சில இடங்களில் வந்து இந்த லைட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து வயர்லெஸ் சார்ஜரும் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை வந்து கர்வே அள்ளி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வண்டியில் எந்த ஃபீச்சர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பசால்ட்டோட ப்ரைஸ், ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 8 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. கர்வியோட ப்ரைஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷனல் ப்ரைஸ் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 lakhsல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. நீங்கள் ஒரு பெரிய வண்டி பார்க்குறீங்க, இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து லோட் ஆகி இருக்கணும், எனக்கு வந்து அமௌண்ட் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கர்விக்கு போகலாம். அப்படி இல்லை, நான் வந்து டிரைவுக்கு மட்டும்தான் எனக்கு வண்டி வேணும், எனக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் தேவையில்லை, என்னோட பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பசால்ட்டுக்கு போகலாம். நீங்கள் பசால்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் டைவான் சிட்டிஸில் இருந்தால் அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் இன்டீரியரான சிட்டிஸில், வில்லேஜில் அது மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து யோசிச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற டீலர்ஸை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ்லாம் வந்து பக்கத்தில் கிடைக்குதா என்னன்றதே நோட் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் டாட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி கவலை கிடையாது. அவங்களோட சர்வீஸ் குவாலிட்டியை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் கிடைக்கும். அவங்களோட ஸ்பாட்ஸ் எல்லாமே ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு